வணக்கம் அனைவருக்கும். ஸோ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ஸ், அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். கடைசி கிளாஸில் நம்ம வந்து இது எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஒரு கலர் எப்படி மாற்றுறது, சீன் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இதை கம்ப்ளீட்டாக இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த சீனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ப்ராப்ஸ். ஸோ இந்த ப்ராப்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ சிம்பிள் அண்ட் ஷேப்ஸ், ஹேண்ட் கெஸ்டர்ஸ், எஃபெக்ட்ஸு, அனிமல்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதில் வருங்க, ப்ராப்ஸில் வரும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது கேரக்டர்ஸ், இந்த இதுக்கு போயிடும். ஸோ நம்ம இந்த 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷேப்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ வேணுங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம நிறைய இதில் இருக்கிறதெல்லாம் நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு ஸ்டோரி மோடுக்கு இது பெருசாக தேவைப்படாது இல்லையா, ரைட்? ஸோ அதே மாதிரி உட்காந்து ஒன்றுனா தேடிட்டு இருக்கணும், உங்களுக்கு நேம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ பேக் போகிறேன், எஃபெக்ட்ஸில் போகிறோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்மோக் அப்படின்றத நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்மோக் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மோக் வந்து ஏதாவது ஒரு ஸ்டோரியில் நம்ம வந்து ட்ரெயின் போகிற மாதிரி இருக்குது, அந்த ட்ரெயினோட ஃபாலோ பண்ணி இந்த ஸ்மோக் போகலாம். இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஃபயர் ஆகிட்டு இருக்கு, ஒரு குடிசை எரியிற மாதிரி வச்சிருக்கு அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு ஸ்மோக் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்மோக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ப்ராப்ஸில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எஃபெக்ட்ஸில் நம்ம வந்து எஃபெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த லைட்டிங் பல்பு, ஹாட் பாப்பிங், அதாவது ஹாட்ஸ் வந்து அப்படியே வெளியே வர்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி, ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் இதெல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து இருக்கிறது அனிமல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஹேண்ட் கெஸ்டர்ஸ் இருக்குது, இதை நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ இந்த லைக் சிம்பிள் இதெல்லாம் போடுறதுக்கு, ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து நமக்கு வந்து இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? சில இதுக்கு ப்ளே ஆகும், சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம், ரைட்? அண்ட் இது ஹைட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது மறைஞ்சிரும். அண்ட் பேக் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ப்ராப்ஸ்க்கு வந்துடும். அண்ட் அனிமல்ஸில் போனோம் அப்படின்னா ஏகப்பட்ட 406 அனிமல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எலிஃபேண்ட் வேணும் அப்படின்னா நான் எலிஃபேண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எலிஃபேண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எந்த மாதிரியான எலிஃபேண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலிஃபேண்ட்ஸ்லாம் இருக்குது. சும்மா அதெல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலிஃபேண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ டைகர் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா டைகர்ஸில் எவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ டாக் அப்படின்னு சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ டாக் ரிலேட்டடான விஷயங்கள் நிறையவே இருக்கும். ஸோ நிறைய டாக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு எலும்பு கூட டாக் மாதிரி இருக்குது, அண்ட் ஒரு டாக் வாக் பண்ணி போகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு சில இப்போ பெட் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பழைய சீனில் பார்த்தேன், இதுக்கு முன்னாடி கிளாஸில் ஒரு பெட்டு நம்ம வந்து கலர் மாற்ற முடியாது அப்படின்னு. ஆனால் பெட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹோம் அப்படின்றதில் போயிட்டு இந்த அந்த பையன் ஒருத்தர் பெட்டில் உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. லெட் மீ சூஸ் திஸ் ஒன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு பெட் இருக்குது, ரைட்? ஸோ இவங்க 2 பேரும் பெட்டில் படுத்திருக்காங்க. எனக்கு இந்த பெட்டு வேண்டாம் அப்படின்னா இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ராப்ஸில் போயிட்டு பெட் எனக்கு வந்து இந்த பெட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த கிராஸ் பெட்டை போட முடியாது, ஓகேங்களா? இந்த பெட்டு தான் நீங்கள் போட முடியும். ஓகே, மிரர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அது இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ எனக்கு இந்த பெட்டு வேணும் அப்படின்னா இதை நம்ம தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு கொஞ்சம் பெட் சைஸை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக அவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம இதை செட் பண்ணிக்கணும், ரைட்? ஸோ இதை கிளிக் பண்ணி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்டர் சென்ட் டு பேக், அவ்வளோதான். இப்போ மறுபடியும் பாருங்கள், அந்த பெட்டு நமக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இந்த பெட்டில் கூட நம்ம கலர் மாற்றிக்க முடியுது, பார்த்தீங்களா? ஸோ நமக்கு வேணுங்கிற கலர் இங்கே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், ரைட்? ஸோ அவ்வளோதான். ஸோ இது ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நம்ம இது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ கிச்சன் ஐட்டம் வேணும், எனக்கு இது வேணாம், இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணாம், இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜ் அப்படின்னு போடுறேன். ஃப்ரிட்ஜ்னால் ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் இருக்கும். ஸோ அது நமக்கு எது வேணுமோ அது வச்சுக்கலாம். இதெல்லாம் ஷாப்பில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த இது செட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி இந்த இடத்துல நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இதை இங்கே செட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அல்லது இது வேண்டாம், எனக்கு நார்மல் ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை செட் பண்ணிக்கணும், ரைட்? ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இந்த இடத்துல டிவி யூனிட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ டிவி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு டிவி யூனிட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத எந்த டிவி நமக்கு அந்த இடத்துல சூட் ஆகுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வேர் இட் இஸ் ஓகே, இப்போ இந்த டிவி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு குட்டி டிவிக்குள்ளே இருக்கிற ஒரு போஸ்டர் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிவி நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ இதை நான் இந்த இடத்துல இப்படி செட் பண்ணுறேன். ஓகே,
பட் டிவி வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ டிவியோட ஸ்டாண்டு வேணும் இல்லையா? ஸோ ஒரு டேபிள் டாப் வேணும், டேபிள் வேணும். ஸோ டேபிள் சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஐடியாஸ் வந்து கொண்டு வரணும். ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு பக்காவாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். அண்ட் இதை கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணி எக்ஸாக்டாக அந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் நம்ம இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக கிளியராக இருக்கும். ரைட், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் தோண நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக நீங்களும் அழகாக ஒரு நிறைய ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ரைட், கண்டிப்பாக இந்த ப்ராப்ஸ் செக்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு வாட்டி மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். தேங்க்யூ.